ஹரி ஓம் மகா காளி. அடியேனை தொடர்பு கொண்டு பேசக்கூடிய அன்பர்களில் பலர் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்காமல் நெடுங்காலமாக குடிகொண்டிருக்கக்கூடிய துன்ப துயரங்கள் குறித்து வேதனையோடு பேசுகிறார்கள். ஒரு மானுடனுடைய வாழ்க்கையில் துன்ப துயரங்கள் நுழைவதற்கென்று சில வழிவாசல்கள் இருக்கின்றது. அந்த வழிவாசல்களை சரிவர கண்காணித்து அவற்றை கவனத்தோடு அடைத்து வைக்கிற போது நாம் நம்மை நெடுங்கால பெரும் துயர்களிலிருந்து தடுத்தாட்கொள்ள முடியும். கஷ்டமில்லாத வாழ்க்கை யாருக்கும் இல்லை, துன்பமில்லாத வாழ்க்கை யாருக்கும் இல்லை. துன்பம் இன்பம் கலந்ததுதான் எந்த ஒரு உயிரின வாழ்வும். ஆனால் நம்முடைய வாழ்வை அனுதினமும் நாம் அக்கறையோடு சுய பரிசோதனை செய்வதும் கண்காணிப்பதையும் பிரதான நடவடிக்கையாக மேற்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் அத்தகைய ஒரு சுய ஆய்வுக்கு நம்மை நாம் உட்படுத்தி கொள்ள வேண்டும். நேற்றிலிருந்து இன்று நாம் மேல் நோக்கி முன்னோக்கி பக்குவம் அடையக்கூடிய மானுடராக வளர வேண்டும். நம்மளுடைய சிந்தனை, சொல், செயல் இவைகளெல்லாம் இலக்கணப்படி சரியாக இருக்கிறதா என்பதை எந்த ஒரு கணத்திலும் நாம் கண்காணித்து கொள்ள வேண்டும். பலருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மாபெரும் துயரங்கள், திருமணமாகி ஒரு குழந்தை 2 குழந்தைக்கு பிறகு கணவன் மனைவி பிரிந்து விடுவது, அந்யோன்ய குறைபாடோடு வாழ்வது, புத்திர சோகங்களை எதிர்கொள்வது, அதாவது மனிதனுடைய மிச்சம் இருக்கிற வாழ்நாள் முழுதும் நினைக்க நினைக்க துன்பம் தரக்கூடிய நெடுங்கால துன்பங்களாக சில இருக்கிறது. இத்தகைய துன்பங்களை சிலர் எதிர்கொண்டு விடுகிறார்கள். இத்தகைய துன்பங்களுக்கு எது காரணம், ஏன் இது எங்களுக்கு நேர்ந்தது என்கிற வினாக்களோடு நெடுங்காலம் விடை தேடி கொண்டிருப்பார்கள். இத்தகைய துன்பங்களுக்கு அடிப்படையில் ஒரு சில காரணங்கள் இருக்கிறது. அந்த காரணங்களை பெரும்பாலானவர்கள் அலட்சியப்படுத்தி விடுவதே இந்த துன்பங்களுக்கு ஒரு முக்கிய காரணம். அப்படியான ஒரு அடிப்படை சீர்திருத்தங்கள், கண்காணிக்க வேண்டிய விஷயங்களில் ஒன்று, நாம் அனுதினம் உண்டு உறங்கி மகிழ்ந்து வாழக்கூடிய அந்த மனைகள் இருக்க, வீடு இருக்க, அந்த வீடு எவ்வித தோஷமும் இல்லாமல் சரிவர இருக்கிறதா என்பதை நாம் முதலில் சரிபார்க்க வேண்டும். இந்த மனையடி தோஷம், வாஸ்து தோஷம், இவைகள் ஒரு மானுடனுடைய வாழ்க்கையை அடியோடு சிதைத்துவிடும். என்னங்க நீங்கள் விஞ்ஞானத்தில் நாம் எப்படி வளர்ந்தோங்கி நிற்கிறோம். மேலே செவ்வாய் கிரகத்துக்கு மானுடர்கள் பயணிக்கக்கூடிய காலத்தில் போய் இன்றைக்கும் வாஸ்து அது இதுன்னு ஜனங்களை பின்னோக்கி நீங்கள் இழுக்கிறீங்கன்னு எண்ணுவோர் இருப்பார்கள். அவர்கள் குறித்து நாம் அக்கறை கொள்ள வேண்டியதில்லை. இது அனுபவங்களால் வரக்கூடிய ஞானம். நெருப்புன்னு சொன்னா ஒத்துக்க மாட்டான், பட்டு திருந்துவார் பலர் உண்டு. இந்த மனை சாஸ்திரங்கள் இருக்க மிக வலிமையானது. இதை நீங்கள் ஏதோ ஒரு காலகட்டத்தில் மறுப்போர் வாழ்வின் இறுதிக்குள்ளே ஏற்றுக்கொள்வார். ஆமாம், உண்மைதான், நாங்கள் அதை அனுபவிச்சோன்னு சொல்லக்கூடியவர்கள் பலர் இருப்பார்கள். ஆன்மா குடிகொண்டிருக்கிற இந்த தேகத்தை வீடு என்கிறோம். ஆன்மா குடிகொண்டிருக்கிற இந்த உடம்பு ஆன்மாவுக்கு ஒரு வீடு. அந்த வீடு சர்வ லட்சணங்களோடு இருக்கிறது. படைக்கப்படுகிற போது இன்னென்ன பாகங்கள், இன்னென்ன உறுப்புகள் என்ற லட்சணங்களோடு படைக்கப்படுகிறது. சில வீடுகளில் சில குறைகள் இருக்கும். அந்த குறையோடு போராட வேண்டிய நிலை அந்த வீட்டில் வசிக்கிற ஆன்மாவுக்கு இருக்கும். நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அதுபோல தான் கல் மண் வச்சு கட்டப்படுகிற அந்த வீட்டில் மனைதோஷம் இருக்கும் என்றால் அந்த வீடு ஒரு முடமான வீடு.
அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய நாம் அத்தகைய சுமைகளை சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் என்பதுதான் இலக்கணம். இப்போ வீட்டில் ஒரு பைப்பு தண்ணி ஒழுகி கொண்டே இருக்கு, அது ஒரு உபத்திரம். அது சரி பண்ணலைன்னா அது ஒரு பெரிய நீர் இழப்பு. கழிவு நீர் அடைப்பு இருக்கு, அது சரி பண்ணலைன்னா அணுதுன்னு அவஸ்தை. அதுபோல் அந்த வீட்டினுடைய அமைப்பில் சில குறைபாடுகள் இருக்கும். ஆனால் அது நேரடியாக கண்ணுக்கு நேராக காட்டாது, கழுத்தை பிடிக்காது. அதுக்கு என்ன நம்ம பார்த்துக்கலான்னு அவர்கள் வாழ்வார்கள். அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிற போது அது என்ன மாதிரி அவஸ்தைகளை கொடுக்கும்னா, வீட்டுக்கு வெளியில் சிரித்து பேசி இருக்கக்கூடிய ஒரு மனிதர் வீட்டுக்குள்ளே வந்த உடனே அப்படியே சிங்கம் புலியாக மாறுவார். அதீத ஆவேசம் அடைவார், கோபம் அடைவார், வீட்டில் இருக்கிறவங்கள திட்டுவார், கோபதாபமாக வீடு மாறும். எரிச்சல்ல என்னென்னமோ வார்த்தைகள் பரிமாறும். இப்படியே பேசிக்கிட்டு இருந்தால் செத்து தான் தொலையணும் போ அப்படின்னு ஒரு சொல் பரிமாறப்படும். அப்படியே ஒரு காலகட்டத்தில் இந்த சண்டைகள் பெருகும், ஏதோ ஒரு காலகட்டத்தில் இந்த சொல் நிஜமாகும். ஒரு வீட்டில் தற்கொலைகள் நடைபெற்றிருக்கிறது என்றால் அதற்கு பிரதான காரணம் அந்த மனையில் இருக்கக்கூடிய ஒரு தோஷ அமைப்பு. அந்த மானுடர் அந்த வீட்டிற்கு வந்த பிறகுதான் அந்த மனோநிலை மாற்றங்களை அடைவார். சில பல எண்ண ஓட்டங்கள் அவர்களுக்கு ஏற்படும், சண்டை சச்சரவுகள் உருவாகும், திடீர்னு ஒரு அவஸ்தை உருவாகும், ஒரு முடிவு எடுப்பார். இப்படி கணவன் மனைவி அந்யோன்ய குறைபாடு ஏற்படுறது, இஷ்டம்லனா நீ வெளியில் போ அப்படின்னு பிரிகிறது, பெற்றோரை அவமதிக்கிறது, பழிபாவங்களை ஏற்பது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அந்த மனையில் போய் உட்கார்ந்த பிறகு ஆரம்பிக்கும். இந்த பூமியில் மானுடர்களோடு பல ஜீவராசிகள் இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. எல்லாவற்றுக்கும் சில அடிப்படை பண்புகள், செயல்பாடுகள் ஒரே விதமான ஒற்றுமைகளோடு இருக்கக்கூடியது. எல்லா ஜீவராசிகளும் உணவு உண்ண வேண்டும், மலஜலம் கழிக்க வேண்டும், தூங்க வேண்டும், உறைவிடமாக தங்குவதற்கு ஒரு குடிலை அமைத்து கொள்ள வேண்டும். எந்த ஜீவராசிக்கும் ஒரு கூடு இருக்கும், ஒரு தங்குமிடம்னு ஒன்று வச்சுக்கும். ஒரு காக்கை இருக்கு, பருவம் எய்தி முட்டையிட்ட பிறகு முட்டையிடுவதற்கு முன்பாக நாம் இடையிருக்கிற முட்டைகளை அடைகாத்து குஞ்சு பொறிப்பதற்கு ஒரு அடி மனை வேணுமே, ஒரு கூடு வேணுமேன்னு பல இடங்களில் சுப்பிகளை பொறுக்கி அது பாதுகாப்பு என்று கருதக்கூடிய ஒரு மர உச்சியிலேயோ அல்லது இதை ஒரு கட்டட இடுக்குகள்லேயோ இங்கேயோ ஒரு கூடு கட்டும். ஆனால் அந்த காக்கை கூடுகளுக்கென்று ஒரு இலக்கணம் இருக்குது. பல ஆண்டு காலமாக அதுபடி தான் இருக்கும். ஒரு கரையான் கூடு கட்டுகிறது, அது மாதிரி தான் இருக்கும். எந்த ஒரு ஜீவராசியும் தனக்கான ஒரு இருப்பிடம் என்பதற்கு அவை ஒரு வாஸ்து சாஸ்திரத்தை வைத்திருக்கிறது. அது ஒரு பொழுதும் மாறுவதில்லை. ஆனால் இந்த மானுடர்களுடைய வாஸ்து சாஸ்திர அடிப்படையில் பல ஆண்டு காலங்களாக அது பரிணாம வளர்ச்சி பெற்று பலவிதமாக மாறி இன்றைக்கு வேறு விதமாக நின்றிருக்கிறது. ஆதிகாலத்தில் வீடுகளோடு இணைந்த ஒரு கழிவறை என்கிற அமைப்பே இருக்காது. கழிவறை இருந்தால் வீட்டுக்கு வெளியில் தள்ளி இருக்கணும். இன்றைக்கும் மலைவாசிகளிடம் தாங்கள் வசிக்கிற வீடு தனியாக இருக்கும், சாமி வீடுன்னு தனியாக ஒரு குடிசை வச்சுருப்பாங்க. அதில் தான் அவங்களுடைய பூஜா நடைமுறைகள் இருக்கும். அவங்களுடைய வீட்டு தானியங்களையும் அங்கே சேகரித்து வைத்திருப்பார்கள். மலைவாசிகளுடைய குடிசைக்குள்ளே நீங்கள் குடிசைக்கு வெளியில் நின்று வெளியால் பேசலாம். அதாவது நாமெல்லாம் மலைக்கு கீழே வசிக்கிறோம், நாமெல்லாம் அவர்கள் பார்வையில் கீழ் நாட்டான்னு பேர். கீழிருந்து வரவன் அவனுக்கு கீழ் புத்தி இருக்கும். நாமெல்லாம் மலையில் வசிக்கிறோம், உயர்ந்த சிந்தனை உடையவர்கள் என்கிற பார்வை அவங்களுக்கு உண்டு. அதனால் நாம் போய் அந்த குடிசையினுடைய வாசல் என்னன்னு பேசலாம். அதுக்கு முன்பு ஒரு திண்ணை இருக்கும், அதில் உட்காரலாம். குடிசைக்குள்ளே காலை வச்சிட்டிங்கன்னா அவர்களுடைய குல சம்பிரதாயப்படி அந்த பூசாரியை அழைத்து அந்த வீட்டை தூய்மைப்படுத்துகிற ஒரு சடங்கு இன்றைக்கும் பேணுகிறார்கள்.
அவர்கள் குளிக்கிறார்களா, பல்லு வளர்க்குறார்களா, நம்மளை மாதிரி மாடர்னாக இருக்கானா, ஹைஜீனிக்காக இருக்கானாங்கிற கேள்வியெல்லாம் நாம் முன்வைக்கலாம். ஆனால் அவன் ஒரு சம்பிரதாயம் வைத்திருக்கிறான். தன்னுடைய மனைக்குள் வேற்று நபர் உள் நுழைந்து விட்டால் அந்த மனை தீட்டு ஆகிவிட்டது, பூஜை பண்ணணும் அப்படின்னு வச்சுருக்கான். இது மாதிரி பல சம்பிரதாயங்களோடு இந்த மானுட சமூகம் உருவாகி வளர்ந்து வருகிற போது இன்றைக்கு ஒரு மனையில் 1000 வீடுகளாக மாறிவிட்ட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு மனைக்கு வந்த பிறகு ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டுறோம், இல்லை ஒரு வாடகைக்கு ஒரு வீடு வாங்கி வீடு மாறி வர்றோம். ஒரு மாற்றம் அடைந்து ஒரு இடத்துக்கு வந்த பிறகு ஒன்று ஏறுமுகம் இல்லை இறங்குமுகம், அல்லது ரெண்டும் கலந்த நிலை. இதை நாம் சீர்தூக்கி துல்லியமாக கண்காணிக்கணும். ஒருவேளை வந்த பிறகு இறங்கு முகமாக இருக்கிறது, பொருளாதார வீழ்ச்சி, நோய் நொடி, சங்கடங்கள், அவமான சம்பவங்கள். வீட்டில் வயசுக்கு வந்த பெண்ணு தன் காதலனோடு ஓடி போயிட்டா, பல பேருக்கு தெரிஞ்சு சங்கடம். பையன் சிறைக்கு போயிட்டான், போதை வஸ்துவில் சம்மந்தப்பட்டிருக்கான். இப்படி ஏதாவது விஷயங்கள் ஏற்படுது. இதெல்லாம் எந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்குது? ஒரு இடம் மாற்றத்தில் பிறகு இது ஆரம்பிக்குது அப்படின்னா அதை உடனடியாக கவனித்து முதல் பரிகாரம் அந்த இடத்துலேருந்து வெளியேறுவது தான். மற்றொரு இடம் போகணும். சரி, இந்த தோஷங்கள்லாம் யாரை முதல்ல பாதிக்கும்? அது முதல் விஷயம் சொல்லணும். எல்லா இடங்கள்லையும் தோஷம் உண்டு, தோஷம் இல்லாத இடம் இருக்காது. நன்மை இருக்கிற இடமெல்லாம் தீமை இருக்கும். எந்த ஒரு மானுடன் தவ வலிமையோடு தெய்வ பக்தியோடு நாளும் தன் மனதில் நற்சிந்தனைகள் நிறைந்தவனாக இருக்கிறானோ அவனை கண்டால் துஷ்ட சக்திகள், தீய சக்திகள் விலகி நிற்கும், அஞ்சு ஓடும். இது ஒரு அடிப்படை விதி, நல்லோருக்கு கொடுக்கப்படுகிற ஒரு கவசம். இது என்ன செய்யணும்? நாளும் நற்சிந்தனைகளோடு இருக்கணும், நல்லதையே எண்ணுகிறவனாக இருக்கணும். 4 பேர் நலம் பெற பயன் பெறக்கூடிய வாழ்வு நம்மிடம் இருக்கிறதா என கவனிக்கணும். பிறருடைய வயிற்றெரிச்சல் பொறாமைக்கு ஆட்படக்கூடியவர்களாக இல்லாமல் பிறர் போற்றுகிற, பிறர் சந்தோஷப்படக்கூடிய, பிறர் வாழ்த்தக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை அவங்கவுங்க அளவுக்கு அந்த நிலையில் இருக்கணும். அது மட்டுமல்லாது தங்களுக்கென்று இருக்கக்கூடிய ஒரு இஷ்ட தெய்வம், தங்களை அருள் தந்து காத்து கொண்டிருக்கிற தெய்வம் என்று இருக்கும் அல்லவா, அந்த தெய்வத்தை நாளும் நன்றியோடு நினைவு கொள்ளக்கூடியவனாக இருக்கணும். அது குலதெய்வமாக இருக்கலாம், இஷ்ட தெய்வமாக இருக்கலாம். அந்த தெய்வங்களுக்கு என்று ஒரு மந்திரம் இருக்கும். அந்த மந்திரத்தை, அதனுடைய நாமத்தை நாளும் நாம் ஜபிக்கக்கூடியவராக இருக்கணும். இப்போ ஹரி ஓம் மகாகாளி என்கிற மந்திரத்தை மகாகாளி வழங்கினால் அதை பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் தங்கள் வாழ்வில் அனுதினமும் ஜெபிக்கிறார்கள். அப்படி ஒரு மந்திரம் ஒருவரிடம் பழகி இருக்கிறார். அப்போ என்ன செய்யணும்? அனுதினமும் ஒரு 108 முறை வண்டியில் போகும்போதோ வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதோ காளி மந்திரம் ஜெபிப்பதற்கு எந்த விதமான தீட்டு, தோஷம், நேரம், காலம் எதுவும் கட்டுப்படுத்தாது. மயான வீட்டில் இருந்தாலும் சொல்லலாம், மயானத்தில் நின்றாலும் சொல்லலாம், எல்லாம் பல மடங்கு சக்தி உருவாகும். அசைவம் புசித்தாலும் காளி மந்திரம் சொல்லலாம். அப்படியான அந்த மந்திரத்தை நாம் ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு இயற்கையிலேயே ஒரு கவசம் கிடைக்கும். அது மாதிரி எந்த தெய்வத்தை நீங்கள் இஷ்ட தெய்வமாக எண்ணி இருக்கிறீர்களோ அந்த தெய்வத்தை நீங்கள் அனுதினமும் எண்ணுகிறவராக இருக்கணும். அப்போ இந்த தெய்வ சக்தியினுடைய ஆற்றலோடு தொடர்புடையவர்களை அருகில் அத்தகைய துஷ்ட சக்திகள் வராது, விலக்கி நின்றுடும். அது அங்கே தான் இருக்கும், ஆனால் செயல்படாது, அமைதியாக இருந்துடும். அது மாதிரி நம்மை நாம் கவசப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறைகளை கையாளணும். ஒரு பெரிய சக்தி பீடங்களுக்கு சொல்கிறோம், நல்ல ஒரு ஆகர்ஷணம் பொருந்திய ஒரு ஆலயங்களுக்கு சென்று இருக்கிறோம். அங்கேருந்து ஏதோ பிரசாதம் கொடுக்குறாங்க.
அந்த பிரசாதத்தை வீட்டில் வச்சுருக்கிறோம், கைப்பையில் வச்சுக்கணும். இப்படியாக நம்முடைய நாளும் பொழுதும் நம்மை கவசப்படுத்தி கொள்ளக்கூடிய பக்தி வாழ்வை நாம் மேற்கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு ஜபமாலை இருக்குது, அணிந்து கொள்ளலாம். வெளியில் போகிறோம், நெத்தியில் விபூதி பூச முடியல, மார்பில் பூசிக்கலாம். நெத்தியில் குங்குமம் வைக்க முடியல, வெளிநாட்டில் எண்ணற்றோர் இருக்கிறாங்க, ஒரு மாதிரி இங்கெல்லாம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் சௌரியப்படாது, உச்சந்தலையில் வச்சுக்கலாம், மார்பிள் பூசிக்கொள்ளலாம். அப்படி ஒரு நம்பிக்கையோடு அந்த பிரசாதங்களை நம்ம திருமேனியில் அணிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒரு தவத்தை மேற்கொள்வதும் நற்சிந்தனைகளை வளர்த்து கொள்கிற போதும் இந்த துஷ்ட சக்திகள் கட்டுப்படும். இது யாரை வீழ்த்தும்? எவ்வித நம்பிக்கைகளும் கிடையாது, ஏக்கமும் பொறாமையும் நிறைந்திருக்கிற மனம், இதெல்லாம் இருக்குன்னா ரொம்ப சீக்கிரம் வரும். அங்கே அந்த மனையினுடைய அடி மனைக்கியில் அந்த பூமியில் சில சக்திகள் வாசம் செய்திருக்கும். அந்த சக்திகள் துஷ்ட சக்திகள், அதால் இயங்க முடியாது. ஆனால் தன் தலைக்கு மேலாக சில மானுடர்கள் சதா சிரித்து பேசி மகிழ்ந்து குழாவுகிறார்கள். கட்டில் சத்தம் கேட்குதுன்னா அதுக்கு பொறுக்காது, இவங்களை உடனே அடித்து துவைச்சி பிரித்து விட்டுடணும் அப்படின்னு அந்த வேலை செய்யும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? வாரத்துக்கு ஒரு முறை வீடு முழுகுதல், தூபதீபம் காட்டுதல், அன்றாடம் வீட்டில் மனையில் விளக்கேற்றுதல், சுலோகங்கள் சொல்வது, சொல்ல தெரியலையா யூடியூப் மாதிரி சாதனங்களில் நல்ல சுலோகங்களை வைத்து கேட்பது, இதெல்லாம் செய்யணும். சமய சந்தர்ப்பங்கள் அமைகிற போது நல்லோரை, ஒழுக்கமுடையோரை, தவசீலர்களை, தெய்வ அடியார்களை நம் மனைக்கு வரவழைத்து, வீட்டிற்கு வரவழைத்து அவர்களுக்கு உபசரிப்பு செய்து அவர்களிடம் ஆசி பெற்று நல்வாக்கு பெறணும். நல்லா நீடூழி வாழணும், நீங்கள் நல்லா இருப்பீங்க என்ற சுப சொற்களை அவர்கள் மூலம் பெற வேண்டும். இந்த வீடு மனை சார்ந்த தோஷம் இருக்குல்ல, அதுதான் பல பெரிய பிரச்சனைகளுடைய ஆணிவேராக இருக்கும். ரொம்ப குறிப்பாக தற்கொலை எண்ணங்கள் ஏற்படுவது மனை தோஷம்தான் அடிப்படையாக இருக்குது. அப்படி ஒரு எண்ணம் ஒரு மனையில் ஏற்படுதுன்னா, ஒன்று அந்த வீட்டிலிருந்து இடம் மாறிடணும். உடனே எப்படிங்க வீடு மாற முடியும்? இது இஎம்ஐயில் இருக்குது, இது எப்படி விற்கிறது? இப்படி பல கோளாறு இருக்குது. அப்படின்னா ஒரு 6 மாதம் ஆகும், ஒரு வருஷம் ஆகும். அப்படின்னா வீட்டினுடைய உள்ள அமைப்புகளில் பல மாறுதல்களை செய்யணும். இப்போ ஒரு டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்றீங்க, அதில் உட்காந்து சாப்பிட்றப்பெல்லாம் சண்டையில் தான் சாப்பாடு முடியுதுன்னு தெரியுதா? டைனிங் டேபிளை இடம் மாற்றுங்க. அந்த குறிப்பிட்ட 10 சதுரத்துக்குள்ள ஒரு விஷயம் எங்கேயோ அந்த பூமிக்கு அடியில் உட்காந்துருக்கு. அதை விரும்பலை. நீங்கள் மேலே உட்காந்து சிரித்து பேசுகிறத அது விரும்பலை. படுக்கை அறையில் ஒரு பிரச்சனை வருது, படுக்கையை மாற்றுங்க, படுக்கும் திசையை மாற்றுங்க, கட்டில் மாற்றி போடுங்க. இப்படி வீட்டினுடைய அமைப்புகளில் மாறுதல்களை மேற்கொண்டுகிட்டே இருங்க. ஏதோ ஒரு வகையில் மன நிம்மதி குறையுது வீட்டில். கணவன் மனைவி 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க, வீட்டுக்கு வரும்போது 2 பேர்ட்டையும் அந்யோன்யம் இல்லை. மனைவி வந்ததும் கொஞ்சம் உடம்பு வலியாக இருக்குன்னு தனியாக போய் ரூமை சாத்திக்கிறா, செல்ஃபோனில் எதையோ பேசுகிறா, உருட்டுறா. அதை பார்க்கிற கணவனுக்கு உண்மையோ பொய்யோ ஒரு நம்பிக்கை குறைகிறது, சந்தேகம் வருகிறது. அப்போ என்ன செய்யணும்? அந்த மனையிலே வச்சு அந்த விஷயத்தை பேசக்கூடாது. அப்படி பேசின இடங்களில் ஒன்று அன்னைக்கு நைட்டே டைவர்ஸ்னு முடிவாகுது, இல்லைன்னா சூசைட்லாம் ஆயிருக்கு. அந்த மனையில் அந்த பஞ்சாயத்தை பண்ணக்கூடாது. அதுக்கான ஒரு நாள் அந்த வீக்கெண்டில் ஒரு சந்தோஷமான ஒரு இடத்துக்கு சென்று, கடற்கரை மாதிரி இடங்கள் அல்லது வனாந்தரமான ஒரு இடங்கள், விஸ்தீரமான இடங்கள், மனம் மகிழும் என்று எண்ணுகிற ஒரு சில இடங்களுக்கு போய் அங்கே அமர்ந்து, என் மனசில் இப்படியெல்லாம் ஒரு எண்ணம் ஏற்படுது, தப்பாக நினச்சிக்காது என்று மனம் விட்டு இருவரும் பேசணும். பேசி அந்த அந்யோன்ய குறைபாடை சரி செய்யணும்.
ஒருவேளை நம்ம இந்த பிரச்சனையெல்லாம் இந்த வீட்டுக்கு வந்த பிறகு தான் ஏற்படுதோ? இதற்கு முன்பு நாம் ரொம்ப இன்பமான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தோமே, இப்படியெல்லாம் இருந்தோம், அப்படியெல்லாம் இருந்தோம், இப்போ ஏன் நம்ம வாழ்க்கையில் இப்படி ஒரு திடீர் மாற்றம் வருது? நம்ம யாரும் எந்த பிழையும் செய்து கொள்ளலையே என்று கலந்து பேசி ஒரு கருத்தொற்றுமை செய்து நீங்கள் ஒன்றிணைந்து அந்த துஷ்ட சக்தியை எதிர்க்கணும். வீடை உப்பு நீர் போட்டு முழுகுவது, கோமியம் தெளித்து முழுகுவது, தூபதீபங்கள் காட்டுவது, இப்படியாக பல விஷயங்களை அந்த வீட்டினுடைய உள்புறத்தில் எந்த தோஷமும் வராமல் நாம் காவந்து செய்யக்கூடிய சகல நடவடிக்கைகள்லையும் கருத்தாய் இருக்க வேண்டும். குப்பை சேரக்கூடாது. பல வீடுகளில் போய் பார்க்குற, அப்படியே உள்ளே போனால் ஒரு பெரிய சோஃபா, அந்த சோஃபாவே ஒரு அழுக்கடைந்த ஒரு பாதாளமாக இருக்குது. அதனால் பல வீடுகளில் நான் சோஃபாவில் உட்கார்றதில்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த பொம்மை இந்த பொம்மை, பெரிய பெரிய சாக்கு பொம்மை மாதிரி பொம்மைகள் ஒன்று மேலே ஒன்று, ஒரு பொந்தில் ஒரு டிவி, அது இது ஒரு மாதிரி. வீட்டுக்கு போனோடனே மன இறுக்கம் அடைகிறேன். என்னடா இப்படி இருக்குது, சரி இதெல்லாம் எடுத்துருங்கம்மா, இப்படிலாம் வச்சுக்காதீங்க அப்படின்னா தலையாட்டுறாங்க. அவங்களால செய்ய முடியல. அவங்கள் அத்தகைய வாழ்வோடு பழகி விட்டார்கள். அந்த கணத்தை சுமந்து சுமந்து முதுகு குனிந்து விட்டது. அவர்களால் நிமிர முடியவில்லை. இந்த வீடு மட்டும் இல்லை, நீங்கள் வெளியூர் பயணம் போகிற போது அறை எடுத்து தங்குறீங்க. ஒரு குறிப்பிட்ட அறையில் தங்குறவங்க ரொம்ப சங்கடமாயிருப்பாங்க, மன உளைச்சலுக்குள்ளாயிருப்பாங்க, தூக்கம் வந்திருக்காது, தவறான முடிவுகள் வந்திருக்கும். இதெல்லாம் காரணம் அந்த ரூமில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் யாராவது ஹேங்கிங் பண்ணியிருப்பான். அது மாதிரி ஏதோ ஒரு இடங்கள், ஒரு ஹோட்டலில் ஒரு குறிப்பிட்ட டேபிளில் போய் உட்கார்றவங்க சண்டையாகவே இருப்பான். அதனால் என்ன பண்ணிவிடுவானுங்க, அந்த டேபிளில் நோ சர்வீஸ்னு போட்டுருவான். அந்த டேபிள் சரியாக வராது. ஏதோ ஒரு வகையில் ஹோட்டல்காரனுக்கும் கஸ்டமருக்கும் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் ஒவ்வொரு மனையிலையும் ஒரு குறிப்பிட்ட புள்ளி தோஷம் இருக்கும், பிரச்சனைகள் வரும். ஒரு ஹோட்டலில் போய் உட்காருவான், கைப்பையை விட்டு வந்துடுவான், செல்ஃபோனை விட்டு வந்துடுவான். இதெல்லாம் அந்த மனை சார்ந்த தோஷங்களினுடைய விளைவு தான். இதெல்லாம் நாம் தற்காத்து கொள்ளணும்னா முன்பே சொன்னது போல எந்த கணத்திலும் எந்த செயல் தொடங்குகிற போதும் எப்பொழுதும் நம்மளுடைய நெஞ்சத்தில் மனதில் தெய்வ நாமாவை உச்சரித்து உச்சரித்து ஒவ்வொன்றையும் தொடங்க வேண்டும். எல்லாம் உன் பொறுப்பு என்று சொல்லி சரணாகதியோடு நம் வாழ்வை தெய்வ நம்பிக்கையோடு வாழ வேண்டும். சில மனைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப வாழ்வாங்கு வாழ்ந்து நொடிச்சு போய் அப்படியே அது இடிஞ்ச கட்டிடமாகி அந்த மணக்கட்டெல்லாம் எருக்கஞ்செடி வளர்ந்து கிடக்கும். பாலடைந்த கிணறு இருக்கும். மனையில் சில மனைகளில் ஒத்தை பனைமரம் இருக்கும், கரையான் புற்று இருக்கும். இப்படியெல்லாம் பல மணக்கட்டுகள் இருக்கும், விற்காமல் கிடக்கும். கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்தில் இருக்கும், அது பஞ்சாயத்து முடிந்து கை மாறி விற்பனைக்கு வரும். கேட்குற விலைக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க ரொம்ப பேரம் பேசாமல் வந்த விலைக்கு கொடுப்பாங்க. இவன் வந்த விலைக்கு வாங்க முடிஞ்சதே லாபம்னு வாங்குறவனு இருப்பான். ஆனால் வாங்கிய பிறகு அவன் வாழ்க்கை அப்படியே நொடிச்சு போயிடும். அதில் போய் வீடு கட்டுவான், அவனுடைய மொத்த சத்தும் போயிடும். ஆளே இல்லாமல் போனவனு இருக்கிறான், இருந்து பிரயோஜனம் இல்லாதவனும் இருக்கிறான். அந்த மனை தோஷங்கள் பல இடங்களில் முதல் பழி அந்த குடும்பத்தில் ஒருத்தனை வாங்கும். அப்படியான துஷ்ட சக்திகள் வாசம் செய்கிற மனக்கட்டாக இருக்கும். இது மாதிரி இடங்கள்லாம் வாங்கி ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா தயவு செய்து இந்த மனையடி சாஸ்திரம், வாஸ்து சாஸ்திரத்தில் பெரும் நிபுணத்துவம் உடையவர்கள் இருப்பாங்க. கண்டறிகிறது கொஞ்சம் கடினம். எல்லாரும் பெரும் பணம் வாங்குகிறாங்க. அதுலேயும் ஓரளவுக்கு நியாய தர்மத்தோடு இருப்பவர்கள் இருப்பார்கள். அது உங்களுக்கு ஒரு புண்ணியம் இருந்தால் நல்லவர்கள் உங்கள் கைக்கு வருவாங்க. அப்படியான நபர்களை கலந்து ஆலோசித்து வீடு மனை நீங்கள் சொந்தமாக வாங்குகிற போது முடிவெடுங்க. ஒரு யானையை வாங்க போகிறீங்க பல கோடிக்கு, அதை கட்டுப்படுத்தக்கூடிய அங்குசத்தை வாங்கிறதுக்கு சிக்கனம் பார்க்கக்கூடாது. அது மாதிரி தான் இது.
அப்படி இந்த மனை சாஸ்திரம் ரொம்ப முக்கியம். நம்ம பெரிய சித்த புருஷர்கள் ஏதோ ஒரு காலகட்டத்தில் இதுக்குன்னு சில இலக்கணங்களை வகுத்து கொடுத்துருக்குறாங்க. அது எல்லாம் ரொம்ப சத்தியபூர்வமானது, பேசக்கூடியது. அதுலேருந்து முரண்பட்டோ பிறண்டோ செய்யக்கூடிய எந்த முயற்சிகளும் முடிவில் சுபமாக இருக்கிறது இல்லை. ஏதோ ஒரு காலகட்டத்தில் இந்த தலைமுறையை சாய்த்து விடுகிறது. அதனால் இந்த மனை சார்ந்த விஷயங்களில் போய் கால் வைக்கக்கூடியவர்கள் மன சுத்தமாக இருக்கா, மனை தோஷம் எதுவும் இருக்கா, அப்படி ஏதாவது இருந்தால் அதுக்கு என்ன பரிகாரம், அதில் ஏதாவது தெய்வ சக்தி இருக்குன்னா அதுக்கு ஏதாவது பூசாரி அழைத்து வாக்கு கேட்டு அதுக்கு ஏதாவது சேவல் பலி கொடுக்கணும், அது மாதிரி ஏதாவது சம்பிரதாயம் இருந்ததுன்னா அத்தகைய சம்பிரதாயங்கள் செய்வது, இதெல்லாம் செய்து உத்தரவு கேட்டு நீங்கள் அந்த மாதிரி இடங்களுக்கு போகணும். சில பேர் வாஸ்ட்டாக பெரிய அளவில் இடம் வாங்கி பெரிய ஒரு 50 மாடி 100 மாடி கட்டணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் இதை கண்டிப்பாக செய்யணும். அந்த விஷயத்தில் அந்த சாஸ்திரங்களை மிக சரியாக பேணி பாதுகாக்கணும். இப்போ சீனாவில் ஃபென்ஷுயிங்கிற அந்த வாஸ்து இருக்க, அந்த வாஸ்து பார்க்காம அவன் 150-200 மாடி கட்டடங்கள் கட்டுறதே இல்லை. அது பிரபலம் அடைந்து அது பொங்கி வழிந்தது தான் பல இடங்களில் இன்றைக்கும் அந்த சீன வாஸ்து இங்கேயும் கூட பல சாஸ்திரங்கள் எல்லாம் பரவி நிற்கிது. அவங்க அதில் அச்சர பிசகாமல் அங்கே என்ன இலக்கணமோ, அவர்கள் பூமிக்கு என்ன இலக்கணம் என்று அங்கே இருக்கக்கூடிய பெரிய சித்த புருஷர்கள் தந்திருக்கிறார்களோ அதை அவங்க மிக சரியாக பின்பற்றுறாங்க. இங்கே தான் ரெண்டும் கட்டானா இருக்கு எல்லாம். ஒரு விதத்தில் கடவுள் மறுப்பு என்கிற சிந்தனை மேலோங்கியதனுடைய விளைவு இத்தகைய நம்பிக்கைகள் சிதைந்ததில் பல குடும்பங்கள் காரணம் என்னன்னு தெரியாமல் அவஸ்தையில் இருக்கிறாங்க. எவ்வளோ பேருனுடைய வாழ்க்கையில் இந்த மனையினால் வீழ்ந்த வாழ்வை மிக நுணுக்கமாக யாம் அறிவோம். அந்த ஒரு அனுபவத்தினுடைய அத்தகைய ஒரு அனுபவத்தின் விளைவு தான் இதை ஜனங்களுக்கு பகிர்ந்து கொள்ளணும்னு ஒரு எண்ணம். அண்மையில் ஒரு சகோதரி நமக்கு ஒரு அனுபவத்தை பகிர்ந்து கொண்டாங்க. அவங்க ஈசிஆர் பக்கத்தில் ஒரு குக்கிராமத்தை சேர்ந்தவங்க. அவங்க மிக சிறப்பான வாழ்வு வாழ்ந்துருக்கிறாங்க. இங்கே ஒரு இடத்துல கொஞ்சம் புறம்போக்கு இடம் வசதியாக கிடைக்குதுன்னு வாங்கிட்டு வீடு கட்டிய பிறகு அவங்களை அடைந்த அனுபவம் இதெல்லாம் இப்போ நடந்தது. இப்போயே 100 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, சில மாதங்களுக்கு முன்பு நடந்த சம்பவம் இதெல்லாம். அவங்க பட்ட அனுபவத்தை ஒரு ஆடியோவாக தந்திருக்கிறாங்க. கேட்க கொஞ்சம் அச்சமாக இருக்கும், ஆனால் கேட்டுங்க. நாங்கள் ஒரு வீட்டில் வாடகை இருந்தாயா, வாடகை இருந்துட்டு நாங்கள் சொந்தமாக சரி வீடு வாங்கிட்டு கட்டின்னு வரலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், ஒரு இடம் வாங்கினோம். அது புறம்போக்கு மண்ணு தான். அந்த இடம் வாங்கி நாங்கள் வீடு கட்டினோம். ஏற்கனவே நாங்கள் அந்த வாங்கின இடம் ஓட்டு வீடு. ஓட்டு வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய வேப்ப மரம் இருந்தது. அதுக்கு பாவாடெல்லாம் கட்டி வச்சு அதுக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு வித்துட்டு போயிட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், வாங்கிட்டு அந்த வீட்டுக்கு எதிரில் ஒரு புத்து இருந்தது. அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு அந்த மரத்தெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், மெத்த வீடு கட்டினோம். கட்டிட்டு என்ன பண்ணாங்க, ஒரு 2 வருஷத்தில் எனக்கு கல்யாணம் பண்ணாங்க. என்னோடய வாழ்க்கையும் சரியில்லை, என்னோட வீட்டுக்காரும் பிரிஞ்சு போயிட்டாரு. அதுக்கப்புறம் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணோம். அந்த இப்போ நாங்கள் வீடு கட்டியிருக்கோம்ல, அது பெட்ரூம் 2 பெட்ரூமு. ஃபஸ்ட்டு ஒரு பெட்ரூம் இருக்கும், அது அந்த புத்து இடிச்சாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல வரும் அந்த பெட்ரூமு. கடைசியாக ஒரு பெட்ரூம் இருக்குது, அது இந்த வேப்ப மரம் எடுத்தோம்ல அந்த இடத்துல இருக்குது அந்த பெட்ரூமு. தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணோம். ஒரு 1.5 வருஷம் இருந்திருப்பாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, சூசைட் பண்ணி அவங்க இறந்துட்டாங்க. என்னோட தங்கச்சி அவங்க இறக்குறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி செவுத்துல 3 இடத்துல ரத்தம் வந்தது. ரத்தம் எப்படின்னா, இந்த குங்குமம் இருக்கு இல்லைங்க, குங்குமத்தை கரைச்சி ஊற்றினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. நாங்கள் கொசு ரத்தனா கூட இவ்வளோண்டு வராதே, இது எப்படி இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரொம்ப நிறையவே நீட்டாக வரும் செவுத்துல. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல வந்தது தொடச்சிட்டாங்க, 2வது பக்கத்துலேயே வந்தது அதையும் தொடச்சிட்டாங்க, 3வது இதுனா நாங்கள் வர துடைக்கிறோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹைட்டில் மேலே வர ஆரம்பிச்சுது. நாங்கள் சரி துடைக்கல, விட்டுட்டோம் அப்படியே. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஒரு வாரத்துலேயே இது மாதிரி தங்கச்சி இறந்துட்டாங்க. அப்புறம் வீட்டில் ஒரு நாய் வளர்த்தோம். அது ஒரு நல்லா தான் இருந்துட்டு இருந்தது. அதுக்கு என்ன ஆச்சுன்னா, சின்னதாக காலில் ஒரு புள்ளி மாதிரி
புள்ளியாக ஒரு காயம் மாதிரி வந்தது. அதை வச்சு அதுக்கு உடம்பு ஃபுல்லாக நாங்களும் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டோம், நிறைய செலவும் பண்ணிட்டோம். அதுக்கு சரியாகவே ஆகல, கடைசியில் இறந்தே போச்சு. இப்போ எங்கள் அம்மா அப்பா அவங்களும் வந்து சண்டை போட்டுன்னு பிரிஞ்சு தனியாக, என் அம்மா கூட நான் இருக்கேன், அப்பா தனியாக வேற ஒரு வீட்டில் இருக்காரு. அப்புறம் தம்பிக்கு கல்யாணம் பண்ணோம். அவரு இதே மாதிரி தான், அவர் எங்கள் கூட இருக்காரு, அவங்க பொண்டாட்டி வந்து அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்க. இதை மாதிரி எல்லாருமே அவங்கவுங்க பிரிஞ்சு போயிட்டாங்க. யாருமே வந்து ஒன்றாவே இருக்க முடியல, எல்லாருமே பிரிஞ்சு பிரிஞ்சு போயிட்டாங்க. இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து எங்களுக்கு ரொம்பவே பிரச்சனை, யாருமே ஒன்றா இருக்க முடியாது. சண்டை அதே மாதிரி வந்து ஏதாச்சும் போகிற மாதிரி இருக்கும், வர மாதிரி இருக்கும், டக்குன்னு இப்படி திரும்பி பார்த்தா ஆள் நிற்கிற மாதிரி இருக்கும், நம்ம பின்னாடி வந்து நிற்கிற மாதிரி இருக்கும், கதவு தட்டுற மாதிரி இருக்கும். அப்படி அளவுக்கு அசுர வலிமை படைத்தது இத்தகைய துஷ்ட சக்திகள். அதை நாம் வந்து கட்டுப்படுத்தக்கூடிய கவச முறைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய குடும்பத்தில் எந்த விதமான சண்டை சச்சரவுகள், பிரிவுகள், இழப்புகள் இதெல்லாம் ஏற்பட்டாலும் மேலிருந்த வாரியாக பல காரணங்களை தேடுகிற அதே நேரத்தில் நாம் வசிக்கிற இருப்பிடத்தில் என்ன பிரச்சனை இருக்குன்னு ஒரு நிமிஷம் கவனித்து அதில் எங்கே ஓட்ட உடசை இருக்கோ அதெல்லாம் அடைத்து அதை சரி செய்கிற போது அந்த பிரச்சனைகளுடைய வீரியமும் தணிந்து போகும் என்பதே அடியேன் கூற வந்த செய்தி. ஹரி ஓம் மகா கால்.